ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாஹிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு அவரக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டு அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்துடலாம். 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் அதை 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொரியலுக்கெலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்களேன், அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அவரைக்காய், பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். அதோட ஒரு 1/4 கிலோ அளவு அவரைக்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொரியலுக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மசாலா செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பீஸாக நீங்கள் போட்டுக்கலாம். மசாலா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அவரைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா 2 கீரிக்கோங்க. நம்ம வெங்காயம் தாளிக்கும் போதே பச்சை மிளகா இல்லை வரமிளகா சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வாசனைக்காக சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துருக்கு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பொரியல் செஞ்சுட்டு நீங்கள் போயிடலாம். அவ்வளோ ஈஸி இது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மசாலாவை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிக்கலாம். ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி தெளித்து இதை ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். வேக வச்சோன்னா நல்லா அந்த அவரைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். நம்ம பொடி பொடியாக அவரைக்காய் வெட்டியிருக்கோம். அந்த 3 நிமிஷத்தில் நல்லா அவரைக்காவும் சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பிடிக்கிறதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடவும் ஒரு பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நம்ம ஷாஹிஸ் ரெசிபீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ். டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.